அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு யாருக்கு திருமணம் இல்லை. பகுதி 5. பகுதி 1 முதல் பகுதி 4 வரை பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் பார்க்கவும். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். ஓகே, குட். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ஜாதகருக்கு திருமணம் இல்லை என்ற விஷயத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். படத்தில் கோர்ட்டு சீனில் வக்கீல் சார் ஒரு டைலாக் சொல்லுவார். கூண்டில் நிற்கும் எனது கட்சிக்காரருக்கும் இந்த கேள்விக்கும் சம்மந்தம் உண்டு யுவரானர். அதே மாதிரி தாங்க நான் ஒரு டைலாக் ரெடி பண்ணியிருக்கேன். ராசி கட்டத்தில் இருக்கும் மாந்திக்கும் திருமணம் ஆகாத எனது ஜாதகருக்கும் இந்த வீடியோ தலைப்புக்கும் சம்மந்தம் உண்டு. மை டியர் சப்ஸ்கிரைபர், என்னால் ப்ரூஃப் பண்ண முடியும். இதை கண்டுபிடிக்க எனக்கு ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும். மாந்தினால தான் ஜாதகருக்கு திருமணம் ஆகவில்லை என்பதை என்னால் மிக உறுதியாக சொல்ல முடியும். நான் கிளைண்ட்டு கிட்ட சொன்ன விஷயந்தான் பிடிஎஃப் ஃபைலில் ரெடி பண்ணி உள்ளேன். பிடிஎஃப் ஃபைலில் இருக்கிற விஷயந்தான் வீடியோவில் ரெடி பண்ணி உள்ளேன். வீடியோவில் இருக்கும் விஷயந்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பகுதி 2, பகுதி 3, பகுதி 4 என்று சொல்லி கண்டினியூ பண்ணுவேன். ஓகே, குட். வாங்க இன்றைய வீடியோக்குள் செல்வோம். யாருக்கு திருமணம் இல்லை? பகுதி 5. ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. மாந்திக்கு திரிகோணத்தில் 7ஆம் பாவம் உண்டு. அடுத்து மாந்தியின் பார்வை 7ஆம் அதிபதிக்கு உண்டு. அடுத்து அஷ்டமாதிபதியுடன் மாந்தி இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. திருமணஸ்தானத்தில் மாந்தி, மாந்தியின் பார்வை 7ஆம் அதிபதிக்கு உண்டு. அடுத்து மாந்திக்கு திரிகோணத்தில் அஷ்டமாதிபதி உண்டு. அதனால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. அஷ்டமாதிபதியின் பார்வை மாந்திக்கு உண்டு. மாந்தியின் பார்வை 7ஆம் அதிபதிக்கு உண்டு. மாந்திக்கு திரிகோணத்தில் 7ஆம் பாவமும் உண்டு. அதனால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. மாந்தியின் பார்வை 7ஆம் அதிபதிக்கு உண்டு. மாந்திக்கு திரிகோணத்தில் 7ஆம் பாவமும் உண்டு. மேலும் மாந்திக்கு திரிகோணத்தில் அஷ்டமாதிபதியும் உண்டு. அதனால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 7, 8 அதிபதி இருவரும் ஒரே அதிபதியாக வந்து திருமணஸ்தானத்திற்கு பாதகஸ்தானத்தில் இருந்து வைநாசிகம் சாரத்தில் இருந்து மாந்தி பார்வையும், மேலும் ராகுக்கு திரிகோணத்தில் 7ஆம் அதிபதி இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. தட்ஸ் ஆல் மை டியர் சப்ஸ்கிரைபர். ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.